என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த சனிக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் சில விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக தெரிந்து கொள்ளும் நேரம். சில நாட்களுக்கு முன்பாக உன்னிடமிருந்து தொலைந்து போன ஒரு பொருள், உனக்கு தெரிந்தோ தெரியாமலோ உன்னிடமிருந்து தொலைந்து போன ஒரு பொருள் மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னிடமிருந்து இந்த விஷயம் இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியான ஒன்றை கொடுக்கப் போகிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கப் போகிறது. அதே நேரம் தொலைந்த ஒரு பொருள் மீண்டும் நம் கைகளுக்கு கிடைக்கும் என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்? அதைவிட ஒரு மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் என் பிள்ளைக்கு வேறு என்ன இருக்க முடியும் அல்லவா? உனக்காக உன் அம்மா எல்லா விஷயங்களையும் திட்டமாக வகுத்து உனக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்பதனை உணர்ந்து உன் வசமாக்கி தந்துவிட நான் வந்திருக்கிறேன். இது போன்ற நேரங்கள் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ளப் போகிறாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன் மனதில் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. சரியான நேரம் வந்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையும் பல உண்மையான விஷயங்களை உனக்கு சொல்லிவிடும் அல்லவா? உனக்கான நேரம் இது, உனக்கான காலம், உனக்கான வாய்ப்பு என்று இவை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இனி இந்த தாயின் அன்போடும் அருளோடும் உனக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எல்லா உண்மைகளையும் புரிந்து கொண்டும் தெரிந்து கொண்டும் நாம் நமக்கான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கும் நேரம்தான் இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகள் உன்னை வந்து சேர்ந்திருக்கிறது. அதாவது, உனக்குள் எதிர்மறையான விஷயங்கள் அதிகமாக இருந்த வரையிலும் உன்னை தேடி வராத தெய்வம் உனக்குள் நேர்மறையான விஷயங்கள் அதிகமாக வரத் தொடங்கிய பிறகு உன்னை நெருங்கி இருக்கிறது. அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? தெய்வம் உனக்குள் நேர்மறையான விஷயங்களை அதிகமாக தரத் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் அர்த்தம் அல்லவா? உன்னிடத்தில் நின்று நான் பேசுவதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இருந்து நான் சொல்வதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருக்கும் இந்த நேரமும் காலமும் இனி உனக்காக எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லது என்று உனக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன் மனதிற்குள் நான் கொண்டு வந்து சேர்க்கும் சில விஷயங்களை நீ உத்திரவாதப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கிறேன் இந்த காலமும் இந்த நேரமும் உன் மனதிற்குள் இருக்கும் பல விஷயங்களுக்கான தருணங்களை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் தேவைகளை அறிந்தும் புரிந்தும் இந்த சூழ்நிலைகளை நாம் என்னவென்று தெரிந்தும் நமக்காக நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கட்டாயமாக புரிந்து கொண்டும் வாழ வேண்டும் அல்லவா? எந்த இடத்தில் எல்லாமும் என் பிள்ளைக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதோ, எந்த தருணத்தில் எல்லாமும் என் பிள்ளைக்கான தேவைகள் நெருங்குகிறதோ, அந்த இடங்களில் என்றும் உன்னை அன்போடு அரவணைக்க நான் தயாராக இருக்கிறேன் என்பதனை மறக்காதே. என்றும் உன்னை நம்பிக்கையோடு கொண்டு வந்து சேர்க்க நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால், உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ உணர்ந்து கொண்டாயானால், இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி வரும் எல்லா உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய்.
உன்னை சுற்றி வரும் எல்லா நம்பிக்கைகளையும் நீ புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி எந்த பொழுதிலும் உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றும் இந்த நேரம் உனக்கு சரியான ஒன்றை இனி உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் உன்னை வழிநடத்த இந்த தெய்வம் வந்திருக்கும் இந்த பொழுது இனி கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சுற்றி வந்து உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனி எத்தனை காலம் எத்தனை நேரம் உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முடிவு கிடைக்காமல் இருந்திருந்தாலும் தொலைந்து போன சில விஷயங்களை நாம் மீட்டெடுக்கும் பொழுது நாம் இழந்த சந்தோஷமும் அதோடு சேர்ந்து நமக்கு கிடைத்துவிடும். ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு உறவாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தொலைந்து போன அந்த விஷயங்கள் மீண்டும் நம் கைகளில் வந்து சேரப்போகின்ற இந்த நேரம் நாம் எந்த ஒரு நம்பிக்கையையும் இங்கு விட்டுவிடக்கூடாதல்லவா. நம்மை சுற்றி நடக்கும் ஆயிரம் துன்பங்களும் சோதனைகளும் கடந்து நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும். நமக்கான ஒரு நல்ல தருணம் இங்கு அமைய வேண்டும். நம்முடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நமக்கே இந்த வாழ்க்கை கொடுக்கும் இந்த நாளில் அதனை நாம் முழுமையாக அடைய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல இன்னல்களுக்கும் வேதனைகளுக்கும் அப்பாற்பட்டு நமக்கு நடத்தவிருக்கும் பல விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால், உனக்கென நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டாயானால், இவை எல்லாமும் உன்னை தேடி வந்து உன்னை உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை சுற்றி இருக்கும் சில விஷயங்களை எல்லாமும் நீ உணர்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல காலம் பிறக்கும் இந்த நேரம் நல்ல வாய்ப்புகள் என்றும் உனக்கு சரியாக கிடைக்கப் போகிறது. உன்னுடைய நல்ல மனதிற்கு எப்பொழுதும் எந்த இடத்திலும் யாருக்கும் தீங்கு நினைக்காத உன்னுடைய நல்ல மனதிற்கு உனக்கான நல்ல விஷயங்கள் பல உன்னை தேடி வரப்போகிறது. உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் பல உன்னை விட்டு நிச்சயமாக மீண்டும் பிரிந்ததற்கான பலனை முழுமையாக சேர்த்து உனக்கு கொடுக்க போகிறது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமும் என்னவாக இருக்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையும் உனக்கு சரியான விஷயங்களை கொடுத்துவிட தயாராகிவிட்டது என்பதனை மறக்காதே. உன்னுடைய மனதிற்குள் நின்று உனக்கு ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த தாய் கொடுத்த வாக்குறுதி உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி இருக்கிறதல்லவா. உன் தாயின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்திருக்கிறதல்லவா. இதுவேலும் இதை உணர்ந்து என் பிள்ளை நீ கவனமாக வாழ வேண்டும். இதை உணர்ந்து என் பிள்ளை நீ சரியாக எதையும் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளைக்கு நான் துணையிருந்த இந்த காலங்கள் எல்லாமும் இனி எந்த நாளும் உனக்கு வெற்றியை உறுதி செய்யும் ஒரு நாளாக மாறும் என்பதனை நீ மறக்காதே. கவலங்காமல் இரு. உனக்கென்று நான் எப்பொழுதும் உன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்க வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கை தூக்கிவிட நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்படிப்பட்ட ஒரு நன்மையையும் இந்த தாய் உனக்கு கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எந்த நிலையும் உனக்கு நிரந்தரமாக இல்லை. எந்த சூழ்நிலையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை தருபடி இல்லை. அதே நேரம் உனக்குள் தோன்றும் பல உண்மையான விஷயங்கள் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு சில நம்பிக்கையை கொடுக்க தயாராக இருக்கிறது. உனக்குள் தோன்றும் சில விஷயங்கள் உன்னை எப்பொழுதும் உறுதிப்படுத்த இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதை
எப்பொழுதும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் மகிழ்ச்சியோடு எதையும் ஏற்றுக்கொண்டும் நீ வாழ வேண்டும். உன் மனதில் இருக்கும் பல விஷயங்களுக்கு நான் எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்க துணையாக வருகிறேன். எப்பொழுதும் உனக்கு நான் ஒவ்வொன்றையும் புரிய வைக்க துணையாக வந்து நிற்கிறேன் என்பதனையும் நீ மறக்காது. நல்லது நடக்கும் என்ற விஷயங்களோடு, நல்லது தேவை என்ற விஷயங்களோடு இனி உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக சரியாக கொடுக்க முடியும். இந்த தாய் அந்த முடிவோடு தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அந்த தெளிவோடு தான் நான் உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நான் சொல்லும் இந்த காரண காரியங்களோடு, இனி உனக்கு நான் நடத்தும் இந்த உண்மைகளோடு எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. அதே நேரம் நமக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நமக்கு தெளிவாக நிலைத்ததும் இல்லை. பல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய். உன்னோடு நீ பிறக்கும் பொழுது உன்னோடு இருந்த பல விஷயங்களை நீ தொலைத்து விட்டாய். மீண்டும் அதனை எல்லாமும் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதை எல்லாமும் மீட்டெடுத்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மீண்டும் பழைய நிலைமை திரும்ப வரும். நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மீண்டு வரும் என்பதனை மறக்காதே. உன்னோடு இருந்த ஒரு காரியம் இப்பொழுது உன்னை விட்டு சென்று விட்டது. உன்னோடு இருந்த ஒரு நல்ல விஷயம் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு தொலைதூரம் சென்று விட்டது. அது என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா? இது பொருளை நீ தொலைத்தது நிஜம். மீண்டும் பெற முடியாமல் நீ தவித்து கொண்டிருப்பதும் நிஜம். ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் இந்த காலம், ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற இந்த காலம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக எதையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்காது. எல்லா விஷயங்களும் மாற்றங்களை கொடுக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உன்னை சுற்றி இருக்கும் பல யதார்த்தங்களை உன் கண் முன்னால் காண்பித்து விடும். பல உண்மையான விஷயங்களை உன் கண் முன்னால் நடத்திவிடும் என்பது உண்மை அல்லவா? எத்தனை முறை நான் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன், எத்தனை முறை நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதனை எல்லாமும் நீ சற்று ஆராய்ந்து பார். ஒரு விஷயம் உன்னை விட்டு தொலைந்து செல்ல நான் அனுமதிப்பேனா? நிச்சயமாக இதனை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் சரியாக உனக்கு புரிய வைக்காமல் செல்ல மாட்டேன். உன்னிடமிருந்து தொலைந்து போன விஷயங்கள், உனக்குள் இருந்து காணாமல் போன விஷயங்கள், உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய பொறுமை, நிதானம், உன்னுடைய சந்தோஷம், உனக்குள் இருக்கும் மன அமைதி என்று இவை எல்லாவற்றையும் நீ தொலைத்திருக்கிறாய். ஒட்டு மொத்தமாக எல்லா விஷயங்களையும் ஒரு சேர என் பிள்ளை தொலைத்து விட்டது என்பதுதான் உண்மை. இந்த விஷயங்களை எல்லாமும் இனிமேல் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை எல்லாமும் நாம் மீண்டும் பெற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் எதற்காகவும் இனி என் பிள்ளையினுடைய மனதிற்குள் தேவையற்ற ஒரு சிந்தனையை கொடுக்காமல் என் பிள்ளையை மீண்டு வர வைக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தொலைத்த இந்த விஷயங்களை நீ மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தொலைத்த இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் மனதிற்குள் நிற்கும் சில உண்மையான தருணங்களை உணர்ந்து நீ இதையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? 1000 காரண காரியங்கள் இருக்கலாம், 1000 விஷயங்கள் உன்னை விட்டு செல்லலாம். எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதில்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கும்
உண்மையான சந்தோஷம் இருக்கிறது. இந்த சந்தோஷத்தை தேடி இனி ஒருபோதும் நீ அலைய வேண்டாம். இந்த சந்தோஷத்தை தேடி நீ எங்கும் அலைந்து கொண்டிருக்க வேண்டாம். உனக்கான மகிழ்ச்சி இதுதான் என்பது, உனக்கான தேவை இதுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதில் நிற்கும் சில காரியங்களை நீ தெரிந்து கொண்டாயானால், உன்னுடைய மனதிற்குள் தோன்றும் சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால், அத்தனைக்கும் அம்மா உன்னை எந்த அளவிற்கு தெளிவுபடுத்தி இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு உன்னை நீ நிச்சயமாக எதிர்கொண்டு வாழ வைத்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்க இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க அத்தனை விஷயங்களிலும் உன் மனதிற்குள் இருக்கும் சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி நடப்பது உனக்கு என்னவாகும் என்ற ஒரு தேவை, உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த பிரச்சனைகளுக்கு அப்பாற்பட்டு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் மனதில் இருக்கும் எல்லா உணர்வுகளும் உன்னை தேடி வந்து நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள என் பிள்ளை தயாராகிவிட்டது. இனி சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கிற காலம் உனக்கு என்றும் வெற்றியின் காலமாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் வருகின்ற இந்த தருணம் என்றும் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் தருணமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது நடக்க இந்த வாழ்க்கை உனக்கு இனி எப்பொழுதும் உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்க வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த சூழ்நிலைகள் உன்னை தெளிவாக மாற்றும் அல்லவா. வராகி சொல்ல சொல்ல உனக்கு நடக்கவிருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை முழுமைப்படுத்தும் அல்லவா. என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உனக்குள் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் நீ யோசிக்கின்ற பல உண்மையும் நம்பிக்கையும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இரு. நீ தவித்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மனநிறைவை கொடுத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் மனதிற்குள் தோன்றிய பல விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்காதே. ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். என்ன நடந்தாலும் நான் வருகிறேன் என்ற ஒரு புரிதல் உனக்குள் இருந்து விட்டால் அது போதும். உன்னை சுற்றி இருந்து இவை எல்லாமும் உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்களோடு இந்த தாய் தருகின்ற அரவணைப்பு நிச்சயமாக உனக்கு சரியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தாயின் அன்பு என்றும் என்றென்றும் உன்னை தேடி வருவதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் கை தூக்கி விடுகின்ற இந்த நேரம், கொஞ்சம் கொஞ்சமாக நான் உன்னை கரை சேர்க்கும் இந்த காலம் என்று ஒவ்வொன்றிலும் அம்மா உன்னை நிச்சயமாக்கி நிரந்தரமான நிலையை கொடுத்து உன்னை வாழ வைத்து விடுவேன் என்பதனை நீ மறக்காதே. நடக்கும் விஷயங்கள் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வராகி சொல்ல சொல்ல இனி எல்லாவற்றிலும் உனக்கான தீர்வுகள் கிடைத்து கொண்டே இருக்கும். நீ இழந்த சந்தோஷமும் நீ இழந்த நிம்மதியும் உனக்கு கிடைக்க பெறுகின்ற இந்த நேரம், இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக மீண்டு வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை விஷயங்களிலும் நீ சரியாக உன் மனநிலையை கொண்டு வந்து நிறுத்துவாய் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கட்டும். என்றும் என் பிள்ளைக்கு தெளிவான உண்மைகளும் நிறைவாக இருக்கட்டும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ இழந்த சந்தோஷத்தை உனக்கு மீட்டு கொடுக்கும். மனதை அமைதிப்படுத்தி தேவையில்லாதவர்களோடு பேசாமல் சரியானதை மட்டும் செய்து
எதையும் பெரிதுபடுத்தாமல் நீ நிம்மதியாக வாழ கற்றுக்கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.